ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எங்களுடைய கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்காப்பில் எடுத்துகிட்ருக்கிறேன். காலையில் 5 மணிக்கெலாம் ப்ரேயர் இருந்துச்சு. ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு சர்ச்சிலேயே டீயும் கேக்கும் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இந்த காலையில் கிளைமேட் இதுவரை பார்த்ததே கிடையாது. சரி அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போயாச்சு. போயிட்டு அப்படியே நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்துட்டேன். கிளைமேட்டுமே ஒரு பக்கம் வெயிலாகவும் நல்ல பனிமூட்டமாகவும் சில்லுன்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ட்ரெஸ்ஸும் கூட மாற்றலை. முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுருந்தேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக போட்டுட்டு பூரிக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கு முன்னாடி 2-3 பாத்திரம் கிடந்துச்சு. சரி அதை கழுவிட்டு கிச்சனை ஓவரால் நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதான் நம்ம கிச்சனை க்ளீனாக வச்சு நீட்டாக எல்லாம் பார்த்து பண்ணினாலும் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசகசரு தான் இருக்கும். வேறு வழி இல்லை, அது எல்லாரோட கிச்சனும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுடுவேன். அதில் இருக்கிற அந்த ரத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தான் வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்ருந்தேன். கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்குவேன். ஏன்னா ரொம்ப லூஸாக பிசைய மாட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றியே தான் பிசைவேன். அப்போ தான் பூரியுமே நல்லா புஷ்ஷுன்னு வரும். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து எடுத்தாச்சு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசால் தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். ஏன்னா உருளைக்கிழங்கு மசால் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து பூரி போட அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க சுட சுட. அதனால் என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூட பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம், ரொம்ப வதக்க வேண்டாம், கண்ணாடி பதத்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இல்லாட்டினா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடணும். கண்டிப்பாக காயப்பொடி சேர்க்கணும். எல்லாம் உருளைக்கிழங்கு இல்லையா, நிறைய பேருக்கு ஒத்துக்கும், நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால் கொஞ்சம் காய்த்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கட்டியாக வரும்போது பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கடலை மாவு அதெல்லாம் வந்து நான் வந்து கலக்கி ஊற்றவே மாட்டேன். எங்களுக்கு இந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து மாவு திரட்டி தான் வச்சுருந்தேன். சரி டக்குன்னு என்ன சூடானதை உடனே எடுத்துடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தோசை, பூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சதுக்கப்புறம் தான் தட்டவே கையில் கொடுப்பேன். அப்படி சுட சுட போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே போட்டு கொண்டு போய் கொடுக்குறது. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. நான் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சமாக. அவங்களுக்கு அப்படியே ஒரு 2 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வெற்றிகரமாக முடிச்சுட்டு ஒரு பக்கெட் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. மறுபடியும் அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூரியெல்லாம் சாப்பிட்டோன்னா அந்த எண்ணெய் மக்கு நிற்கிற மாதிரியே இருக்கும் நெஞ்சுக்கிட்ட. அதனால் சரி கண்டிப்பாக ஒரு காஃபி குடிச்சிடணும் அப்படிங்கிறக்காண்டி பாலெல்லாம் காய வச்சு காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எந்த விதமான மசால் பொடியும் சேர்க்காம ஒரு வெள்ளை பிரியாணி தான் செஞ்சேன். வாங்க ரெசிபி என்ன அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கல்பாசி, அது கூட 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து ஒரு 4-5 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனோடு சேர்த்து கொஞ்சமாக தயிர் விட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். சிக்கன் அப்படியே ஓரமாக ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 காப்படி அரிசி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அது எவ்வளோ கிலோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு காப்படியை காட்டுறேன். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் சேர்த்துட்டு தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம், சின்ன சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காப்படிக்கு 1.5 காப்படி தான் சீரக சம்பா அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு வேக வச்சு இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து அப்படியே வெங்காயத்தை சைட் பை சைடாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கூட நல்லா வெங்காயம் மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்க்க போகிறோம். அப்படியே வதக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வேக ஆரம்பிக்கும். இதுக்கடையிலே பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா உலை வச்சுருந்தேன். நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை வந்து அதை கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வேக விட்டு இறக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் பிரியாணி பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து அரிசியை வேக வச்சு தான் சேர்க்குறேன். அது வந்து இன்னுமே நல்லா இருக்குது. அரிசி வேகிறதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கிண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா நீர் விட்டு வந்துருச்சு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம ஒரு 2 நிமிஷம் வெந்த சீரக சம்பா அரிசி அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நான் இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட்டு தண்ணி என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கப்பு, அதாவது அரிசி எடுத்தேன் இல்லையா, அந்த காப்படிக்கு ஒரு 1.5 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே தம் போட்டு விட்டுட்டேன். அப்படியே இருக்கட்டும். சீக்கிரமாக சீரக சம்பா வந்து வெந்துடும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டோம். அது இல்லாமல் நம்ம வேக வச்சு எடுத்ததுனால சீரக சம்பா ரொம்ப வெந்துடும். நான் வேறு குழஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் வச்சுட்டேன். நான் இன்னொரு வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி வச்சேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறேன். பாத்திரமும் சேர்ந்துருச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் கையோட வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்ணுன்னு தான் பசங்க ஆசைப்பட்டாங்க. அதனால் வாழை இலை வெட்டிட்டு வந்து வாழை இலையை தான் பரிமாறினேன். எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணியோட ஃப்ளேவர் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரிசி கூட குலையலை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனிவே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.